ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆட்டு ஈரல் கிரேவி, மட்டன் லிவர் கிரேவி. நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நமக்கு சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை மிக்சர் கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அது இதில் போட்டுக்கிறேன். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஆட்டு ஈரலை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அது இதில் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆட்டு ஈரலில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆக வரணும். அப்போ தான் அதில் இருக்கிற ஸ்மெல் போகும். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் 2 தக்காளியை மிக்சர் கிரைண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி போட்டு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் மஞ்சள் தூளை போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அடுத்ததாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை போட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த மசாலாவில் இருக்கிற ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா வேக விடணும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு மேலே மல்லி தூவி நம்ம இறக்கிட வேண்டியதான். சூப்பரான மட்டன் லிவர் கிரேவி சூப்பரான ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.